வெல்கம் ஜெயரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம ஒரு மாடி தோட்டத்தை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறோம், எந்த அளவுக்கு வந்து நம்ம பராமரிப்பு செய்கிறோம், அதாவது மாடி தோட்ட செடிகளை பற்றி நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ மாடி தோட்டத்தையே, அதாவது நம்ம வீட்டு தோட்டம், அதாவது நம்ம வீடோட மாடி இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றிட்டு தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ தான். இது சின்ன காணொலி. இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மாடி தோட்டம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற இடத்துங்கலாம் நம்ம எப்போயுமே சுத்தமாக வச்சுருப்போம். பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து நம்ம நடக்கக்கூடிய இடம். இந்த செடிகள்லாம் நம்ம வச்சுருக்குறோம். இந்த செடிகளை வந்து நம்ம பாருங்கள், இந்த இடம்லாம், இது இடத்த நம்ம செடிகளை வச்சப்போ மீதி இடம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வந்து எப்போயுமே வந்து சுத்தமாக வச்சுருப்போம். சரிங்களா. அதுவும் சில யூடியூப் சேனல்லாம் அவங்க மாடி தோட்டத்தை போடுறாங்க. அந்த நடக்கிற இடத்துல கூட நிறைய செடிங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ நடக்கிற இடத்துல கூட செடிங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த செடிகளுக்கு அடியில் பார்த்திங்கன்னா மண், அழுக்கு, அந்த சருகு, இந்த காஞ்ச சருகுங்க, அந்த செடிங்கள்லேருந்து கொட்டை அந்த இலைங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் உள்ளே கீழே விழுந்து கிடக்கும். அது நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நடக்கிற இடத்த மட்டும் நம்ம அப்பப்போ சுத்தம் பண்ணி வச்சுருப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எப்போயுமே என்னோடய மாடி தோட்டத்தை ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை சுத்தமாக கூட்டி வச்சுருப்பேன். அது செடிகள் இல்லாத இடம், நான் காலி இடம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடம் மட்டும் ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுருப்போம், நமக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்த நம்ம விட்டு வச்சுருவோம். நமக்கு தெரியாது, கவனிக்க மாட்டோம். நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம், அல்லது இருந்தாலும் அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சில பேர் நம்ம அசால்ட்டாக கூட இருப்போம். அது பாருங்கள், அந்த அசால்ட்டாக நம்ம இருக்கிறது எந்த அளவுக்கு நமக்கு வந்து மாடி தோட்டத்துக்கு தொந்தரவு கொடுக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் கிட்டத்தட்ட இந்த செடி ஏதாவது பாருங்கள், இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டாண்டுக்கு கீழே அந்த மண், நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த குரோ பேக்லேருந்து கீழேருந்து போகக்கூடிய மண், அப்புறம் அந்த செடிகள்லேருந்து காஞ்சி கொட்டக்கூடிய இலைகள், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். அங்கே பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா தான் தெரியும். இதில் பாருங்கள் எவ்வளோ குப்பைகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி குப்பைகள் இருக்கக்கூடாதுங்க. நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன பண்ணணும், இந்த குரோ பேக்கில் அங்கே பாருங்கள், இந்த செடிங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்டாண்டையும் எடுத்துகிட்டு நம்ம கீழே இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணுங்க. இதை சுத்தம் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துடணுங்க. இதில் வந்து இந்த மாதிரி இருந்தால் தண்ணி தேங்கி பார்த்திங்கன்னா மாடி தோட்டம், மொட்டை மாடி வந்து வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டாண்டுக்கு அடியில் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அப்பப்போ சுத்தம் பண்ணி எடுத்துடணும். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல்